அன்னைக்கு ராத்திரி நேரம் ராமையா ரொம்பவும் சோகமா அவன் வீட்டு கட்டில்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான். சீதா குடிக்கிறதுக்காக தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தா. ஏங்க, காலையில இருந்து பாக்குறேன், நீங்க ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வீரையா ஏதாவது சொன்னாரா? இல்ல ஊருக்குள்ள ஏதாவது சண்டையா? சண்டை எதுவும் இல்ல சீதா. நம்ம வாழ்க்கையே பறிபோகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அந்த வீரையாவோட பார்வை இப்ப நம்ம சொத்து மேல விழுந்திருக்கு. நமக்குன்னு இருக்கிறது ஒரு சின்ன வீடும், இருக்கிறது கொஞ்சோண்டு இடமும் தானங்க. அவ்வளவு பெரிய பணக்காரருக்கு இந்த வீடு எதுக்குங்க? அவனுக்கு தேவை இப்ப நம்ம வீடு இல்ல சீதா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கே நம்ம மீன் வளர்க்குற குளம், அதுதான். அந்த குளத்துல மீனுங்க நல்லா வளருது, நான் நிறைய லாபம் சம்பாதிக்கிறேன்னு அவங்கிட்ட யாரோ சொல்லி இருக்காங்க போல. அதுக்கு அவரு என்ன சொன்னாரு? இந்த குளம் நம்ம தாத்தா காலத்து குளம் இல்லையா? ஆமா, அவங்கிட்ட ஏதோ பழைய பத்திரம் இருக்காமா. பல வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய தாத்தாவோட தாத்தா என்னோட தாத்தாவோட தாத்தாவுக்கு கடனாதான் அந்த இடத்த கொடுத்தாராமா. அதுக்கு வட்டியும் அசலையும் கேட்கறான். அதுக்கு வட்டியும் அசலும் எவ்வளவு கேக்குறா? 5000 ரூபாயா? நம்ம வாழ்க்கை முழுக்க அவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமா? ஆனா நாளைக்கு அந்த பணத்தை கொடுக்கலனா அவனுடைய ஆளுங்களை அனுப்பி நம்ம வீட்டை காலி பண்ண வச்சு நம்மள ஊரை விட்டே அனுப்பிடுவானா. நீங்க கவலைப்படாதீங்க. பிரச்சனையை கொடுக்கற அதே கடவுள் தான் பிரச்சனையை தீர்க்க வழியும் காட்டுவாரு. நீங்க தைரியமா இருங்க. எப்படி தைரியமா இருக்க சீதா? அவங்கிட்ட அதிகாரம் இருக்கு. நாளைக்கு ஊர் பஞ்சாயத்துல தீர்ப்பு எப்படியும் அவனுக்கு சாதகமா தானே சொல்லுவாங்க. என்ன பண்றது? நம்ம குளத்துக்கு ஒன்னும் ஆகாது. யாராலையும் நம்ம கிட்ட இருந்து அதை பிரிக்க முடியாது. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. கொஞ்சம் வாங்க, வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி புருஷ பொண்டாட்டி 2 பேரும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குளத்துக்கிட்ட நடந்து போகும்போது அங்க ரங்கையா உட்காந்துக்கிட்டு இருந்தான். ரங்கையா, இன்னும் நீ படுக்கலையா? இல்ல ராமையா அண்ணன், நாளைக்கு மீன் பிடிக்கிறதுக்காக வலைய தயார் பண்றேன். ஆமா, நீங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? தூக்கம் வரலையா? தூக்கம் எப்படி வரும் ரங்கையா? நாளைக்கு அந்த வீரையோட ஆட்கள் வந்து நம்ம குளத்தை தான் புடுங்க போறாங்களே. என்னங்கம்மா சொல்றீங்க? இந்த குளம் உங்க தாத்தா காலத்துல இருந்து இங்க இருக்கு. இந்த குளத்தை நீங்க தானே ஆண்டுகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அவனுக்கு சொந்தம்னு சொல்லுவான்? அதெல்லாம் நாளைக்கு பஞ்சாயத்துல பாத்துப்பாங்க. ஆனா இப்போ நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். அப்படி செஞ்சா அந்த வீரையா இந்த பக்கம் கூட வரமாட்டாரு. நீங்க எனக்கு சோறு போடுற தெய்வமா? உங்களுக்காக உசுர கூட நான் தருவேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உன்னோட உயிர் எனக்கு வேண்டாம் ரங்கையா. நாளைக்கு காலையில அந்த வீரைய கிட்ட வேலை பாக்குற சுப்பையாவை நீ போய் சந்திக்கணும். அவன் கிட்ட பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டே ஒரு பொய் சொல்லணும். பொய்யா? என் வாயிலிருந்து பொய் வராதுங்களேம்மா. அதுலயும் அந்த வீரையா ரொம்ப மோசமானவன். என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவான். அவன் உன்னை எதுவும் செய்ய மாட்டான். அவன் காதுல போய் நீ இப்படி சொல்லு, நேத்து ராத்திரி நான் குளத்துல வளைய போடும்போது எனக்கு ஒரு பெட்டி கிடைச்சதுன்னு சொல்லு. அதுக்குள்ள ராஜா காலத்தை சேர்ந்த ஒரு தங்க காசு இருந்துச்சு. அதுக்கு மேல ஒரு சாசனமும் இருந்துச்சுன்னு சொல்லு. யாருக்கு இந்த குளம் சொந்தமோ, இந்த பெட்டி யார் கையில இருக்கோ அவங்க ராஜாவுக்கு 10,000 ரூபாய் வரி கட்டணும். அப்படி இல்லனா ராஜா மரண தண்டனையே கொடுப்பாரு அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்லு. சீதா, என்ன பைத்தியக்காரத்தானோ? எதுக்கு காவலர்கள் வரணும்? பெட்டியும் இல்ல, அதுல தங்கமும் இல்ல. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அந்த வீரையா நம்மள சும்மா விட்டு வைக்க மாட்டான். இந்த விஷயத்த உண்மைன்னு அவரை நம்புறதுக்கு என்கிட்ட இன்னொரு யோசனையும் இருக்கு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உங்க பொண்டாட்டி. எக்காரணத்தை கொண்டும் உங்களை தோக்க நான் விட மாட்டேன். ரங்கையா, நான் சொன்ன மாதிரி அவன்கிட்ட போய் சொல்லிடுவல்ல? சொல்றேங்கம்மா. நீங்க சொல்றத எந்த எழுத்து பிழையும் இல்லாம அப்படியே சொல்லுவேன். என் வலை மேல ஆன. காலையில வீரையா அவனுடைய வீட்டுல நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தான். பக்கத்துலயே அவனுடைய கணக்கு பிள்ளையான சுப்பையா நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன சுப்பையா, அந்த ராமையா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? என்ன சொன்னா? பயத்துல நடுங்கி இருப்பானே. பின்ன பயப்பட மாட்டானுங்களா ஐயா? உங்க பேரை சொன்னாலே நடுங்குவானுங்க. இந்நேரம் ஊரை விட்டு ஓடி போயிருப்பான். அந்த குளம் இனி நமக்கு தாங்க ஐயா சொந்தம். நல்லதா போச்சு. அப்படின்னா அந்த குளத்துல வளர்ற மீனை இனி நாம வித்து சம்பாதிக்கலாம். அந்த ராமையாவுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு பணம்? அவனுக்கு பணத்தை பயன்படுத்த தெரியாது. ஐயா, ஒரு சின்ன விஷயங்க ஐயா. காலையில அந்த ரங்கையாவை பார்த்தேன். அவன் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னான். என்ன சொன்னா? அவன் எதனா தப்பு செய்யறானாமா? தப்பெல்லாம் இல்லைங்க ஐயா. அவனே பாதி முழுங்கி பாதியத்தான் சொன்னான். அந்த குளத்துக்குள்ள ஏதோ பெட்டி கிடைச்சதாமா.
அதுல ராஜா காலத்து தங்க காசுங்க நிறைய இருந்துச்சாமா. தங்கம்மா? அப்படின்னா இன்னைக்கே அந்த குளத்தை நமக்கு சொந்தமாக்கணும். அதுல இருந்து எந்த தங்கமும் ராமையாவுக்கு போகக்கூடாது, எல்லாம் எனக்கு தான். இருங்க ஐயா, அந்த பெட்டி மேல ஏதோ ராஜமுத்திரை இருக்காமா. யாரு அந்த குளத்துக்கும் பெட்டிக்கும் சொந்தக்காரங்களோ அவங்க ராஜாவுக்கு 10,000 ரூபாய் வரி கட்டியாகணுமா. இல்லனா காவலாளிகள் வந்து அவங்க தலைய வெட்டிடுவாங்களாமா. என்னது? 10,000 ரூபாய் வரிய கட்டணுமா? இல்லனா தலைய வெட்டுவாங்களா? இது யாரோ கட்டிவிட்ட கட்டுக்கதை மாதிரி தான் தெரியுது. இந்த காலத்துல ராஜாங்க எங்க, காவலாளிங்க எங்க? என்ன பயமுறுத்த யாரோ இதை சொல்லி இருக்கணும். நானும் அப்படிதாங்க ஐயா நினைச்சேன். ஆனா அந்த ரங்கையா அந்த பழைய பெட்டியில இருந்து ஒரு தங்க காசை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுனானே, அதுல ஒரு சிங்கத்தோட முத்திரை இருந்துச்சு. அதை பார்த்ததும் எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. உண்மையாவா சொல்ற? அப்படின்னா இதுக்கு இன்னைக்கே முடிவு கட்டணும். நான் இப்பவே அந்த மீன் வளர்க்குற குளத்துக்கிட்ட போகணும். கண்ணால பார்த்தா மட்டும்தான் நான் நம்புவேன். சீக்கிரமா பத்திரங்களை எடுத்துக்கிட்டு வா. அன்னைக்கு மதிய நேரம் அந்த ஊரோட தலைவர் பஞ்சாயத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவரு முன்னாடி ராமையா கைய கட்டி நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன ராமையா, வீரையா சொன்னாராமே, 5,000 ரூபாய கொடுக்கறியா இல்ல குளத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கிறியா? தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஐயா. 5,000 ரூபாய் இல்ல, என்கிட்ட 5 ரூபாய் கூட கிடையாது. அந்த குளம் எங்க தாத்தா காலத்தது. அது எனக்கு தாங்க ஐயா சொந்தம். உரிமைய பத்தியெல்லாம் நீ பேசக்கூடாது ராமையா. பத்திரம் அவர்கிட்ட இருக்கு. அப்படின்னா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. மரியாதையா பணத்தை கொடுத்துடேன். இதெல்லாம் அநியாயங்க ஐயா. நீங்களும் அவருக்காகத்தானே பேசுறீங்க. நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. உனக்கு ரொம்பலாம் நேரம் இல்லை. சாயந்தரம் வரைக்கும் தான் அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள வந்து அந்த குளத்தை கொடுத்துட்டு போயிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, சுப்பையாவோட ஆளுங்க வந்து உங்களை துரத்தி விட்டுட்டு குளத்தை எடுத்துப்பாங்க பாத்துக்க. கடவுளே, என் வாழ்க்கை ஏன் இப்படி வீணா போச்சு? என் பொண்டாட்டி சீதா சொன்னதாவது நல்லபடியா நடக்குமான்னு தெரியலையே. அன்னைக்கு மதிய நேரம் சீதா பரண மேல வச்சிருந்த ஒரு பெட்டிய கீழே இறக்குனா. அது ரொம்ப பழைய பெட்டி. ராஜா காலத்து பெட்டி மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்கும். அத தொடச்சு வச்சா. ரங்கையா, அந்த வீரையா வரா அப்படின்னு சுப்பையா உன்கிட்ட சொன்னானா? வராராமா. அந்த தங்க காசை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டாராமா. அப்படியே ராஜா விஷயத்தை கேள்விப்பட்டதும் அவர் பயந்துட்டாராமா. சாயந்தரம் இருட்டாகிறதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற குளத்துக்கிட்ட வருவேன்னு சொன்னாராமா. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்க. ரங்கையா, இதோ இந்த பெட்டியை கொண்டு போய் நம்ம ஆத்துல பாதி வெளியில தெரியற மாதிரி பாதி மண்ணுல இருக்கிற மாதிரி புதைச்சு வச்சிடு. பாக்குறவங்களுக்கு அது 100 வருஷம் பழைய பெட்டி அப்படின்னு தான் தெரியணும். சரிங்கம்மா. ஆனா அந்த சுப்பையா கிட்ட நான் காட்டினேனே தங்க காசு, அது ஏது? அது எங்க பிறந்த வீட்டுல இருந்து எனக்கு பரிசா கொடுத்தது. அதுவும் ரொம்ப பழைய நாணயம்தான். சரி சரி, அவரு வராரு. அவருக்கு ஏதோ சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கோ. சீதா, ஊர் பஞ்சாயத்துல தலைவர் என்ன மிரட்டினாரு. சாயந்தரத்துக்குள்ள அந்த வீரையா கிட்ட குளத்தை ஒப்படைச்சிட்டு போகணுமா, இல்லைன்னா துரத்திடுவாங்களாம். நீங்க இந்த அளவுக்கு பயந்து போய் பேசாதீங்க. அப்படி யாரும் நம்மள துரத்திட முடியாது. அந்த அதிகாரம் யாருக்கிட்டயும் இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எங்க யாரு வந்தாலும் நீங்க வாயை திறக்காதீங்க. நான் பேசிக்கிறேன். நீ என்ன பண்றன்னு எனக்கு புரியல. அந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும். சூரியன் மெதுவா மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாக ஆரம்பிச்சுது. சரியா அதே நேரம் வீரையா அவனுடைய குமாஸ்தா சுப்பையா கூட சேர்ந்து அந்த குளத்துக்கிட்ட வரும்போது ரங்கையா அவங்கள பார்த்தான். டே ரங்கையா, எங்கடா இருக்க அந்த பெட்டி? காலையில நீ சுப்பையா கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதானா? இல்லை என்னை ஏமாத்த எதனா கதைய கட்டுறியா? ஐயோ ஐயா, உங்ககிட்ட பொய் சொல்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை. அந்த மூலையில மண்ணுல பாதி புதைஞ்சிருக்கு பாருங்க, அதுகிட்ட போகவே எனக்கு பயம். வீரையா சுப்பையா 2 பேரும் மெதுவா ஆத்தங்கரையோரமா போய் அந்த பெட்டிய பார்த்தாங்க. பாத்தீங்களா ஐயா, இது பார்க்க பழைய பெட்டியா தெரியுது. இது முழுக்க தங்கம் தாங்கய்யா இருக்கணும். இதை எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும். கொஞ்சம் அமைதியா இருடா. அந்த பெட்டியை தொட்டுடாத. அதில் ராஜமுத்திரை இருக்கு. ரங்கையா சொன்னபடி 10,000 ரூபாய் வரிய கட்டணும் இல்லையா மகாராஜாவுக்கு? அப்படி பார்த்தா இப்ப பத்திரம் என் பேரில் இருக்கு. அப்ப நான் தானே பணத்தை கட்டணும். அப்படின்னா இப்ப என்னங்கய்யா பண்றது? இந்த தங்கத்தை அப்படியே விட்டுடலாமா? இந்த தங்கம் எனக்கு வேணும்டா.
ஆனா நான் தான் இந்த நிலத்துக்கு முதலாளினா நான் தான் அரசருக்கு 10,000 ரூபாய் தரணும். ம், அந்த பணத்தை நான் கட்ட மாட்டேன். அத ராமையா தலையில கட்டுறேன். பஞ்சாயத்தை கூட்டு. ஐயா, இத நல்லா நிதானமா யோசிச்சு செய்யணும். வாயை மூடிக்கிட்டு சொன்னதை செய்டா. இங்க உசுரே போகுது, இவன் நிதானமா யோசிக்கிறானாமா. வா போகலாம். அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ஊர் பஞ்சாயத்துல சேர்ந்திருந்தாங்க. ஊர் தலைவர் ஒரு பக்கம் ராமையா, சீதா, இன்னொரு பக்கம் சுப்பையா, வீரையா எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சாயத்தும் கொஞ்ச நேரத்துல தொடங்குச்சு. பஞ்சாயத்து தொடங்குது. என்ன ராமையா, வீரையா சொன்னபடியே அந்த நிலத்துக்கான அசலையும் வட்டியும் நீ கொடுத்துடுறியா? இல்ல அந்த குளத்தை நம்ம வீரையா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீயும் உன் பொண்டாட்டியும் போறீங்களா? ஐயா, என்ன விட்டுடுங்க, என்கிட்ட எதுவும் இல்ல. ஐயா, அந்த குளத்தை வீரையாவுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சீதா சொன்னதை கேட்டு ஊஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சீதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நம்ம பொழப்பே அந்த குளத்தை நம்பிதான் இருக்கு. அதை எழுதி கொடுத்துட்டா எப்படி? நீங்க சும்மா இருங்க. ஊரு பெரிய மனுஷங்களை நாம முறைக்க கூடாது. ஐயா, அந்த பத்திரத்தை கொண்டு வர சொல்லுங்க. நாங்க கையெழுத்து போடுறோம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்ன என்ன நிபந்தனை அது? நான் எந்த நிபந்தனைக்கும் கட்டுப்பட மாட்டேன். பெரிய நிபந்தனை ஒண்ணும் இல்லைங்கய்யா. அந்த குளத்துல நேத்து கிடைச்சதே ஒரு பெட்டி. அதுல இருக்கிற தங்க நாணயம் இது எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துக்கணும். அப்புறம் அதுக்காக ராஜாவுக்கு நீங்க கட்டணுமே 10,000 ரூபாய் வரி பணம், அதையும் நீங்க தான் கட்டணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட பத்திரத்தையும் நீங்க கொண்டு வந்துதான் ஆகணும். என்னது? பெட்டியா? தங்க காசா? ராஜாவோட முத்தரையா? 10,000 ரூபாய் வரியா? என்ன சீதா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமாங்கய்யா, இது கதை இல்ல, உண்மைதான். எங்க தாத்தா காலத்து அந்த குளத்துல ஒரு புதையல் கிடைச்சது. ஆனா அது ராஜாவோட சொத்து. அந்த குளம் யாருக்கு சொந்தமோ அவங்க தான் ராஜாவுக்கு வரி கட்டணும். இந்த குளம் இவருக்கு தான் சொந்தம்னு இவரு சொல்றாருல, அப்ப இவரு தானே அதுக்கான வரியும் கட்டணும். அவரையே வரிய கட்டிட சொல்லுங்க. இல்லனா நாளைக்கு ராஜாவோட காவலர்கள் வந்து அவருடைய தலைய வெட்டிடுவாங்க. பொய் பொய், இது பச்சை பொய். அந்த குளத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற பத்திரம் போலி பத்திரம். நான் வேணும்னே அந்த குளத்தை சொந்தமாக்கிக்கிறதுக்காக அதை தயார் பண்ணியிருக்கேன். ஐயோ ஐயா, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மூளை எதனா கெட்டு போச்சா? காலையில அந்த குளம் உங்க தாத்தாதுன்னு சொன்னீங்க. அந்த குளம் என் தாத்தாவுதும் இல்ல, எங்க அப்பாவுதும் இல்ல. அந்த குளம் ராமையாவுக்கு தான் சொந்தம். நான் கையெழுத்து போட மாட்டேன். அந்த பெட்டியும் எனக்கு வேண்டாம், அந்த வரியும் வேண்டாம். என்னோட உசுறு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த போலி பத்திரத்தை என்கிட்ட கொடு. அப்படி சொல்லி வீரையா அந்த பத்திரத்தை வாங்கி எல்லாரும் கண்ணு முன்னாடி கிடிச்சு போட்டுட்டான். ராமையா, என்னை மன்னிச்சிடு. அந்த குளம் உனக்கு தான் சொந்தம். நீ அந்த குளத்துல மீன் வளர்க்குறியோ இல்ல பெட்டியை எடுத்துட்டு அந்த ராஜாவுக்கு வரிய கட்டுறியோ அது உன்னோட விருப்பம். என்ன விட்டுடுங்கப்பா, நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் வீரையா, சுப்பையா 2 பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. பஞ்சாயத்து முடிஞ்சு ரங்கையா, ராமையா, சீதாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சீதா, உண்மையிலேயே நீ புத்திசாலி பொண்டாட்டி. உன்னை நான் மனசார பாராட்டியாகணும். அந்த வீரையா முகத்தை பாத்தியா எவ்வளோ பயந்து போயிருக்கான்னு. உசுறு பயத்துல அந்த குளம் நமக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டான். பத்திரத்தை கூட கிழிச்சு போட்டுட்டான். ஆமா, அவன் கிழிச்சு போட்டுட்டு ஓடனதை பார்த்து நானே சிரிச்சிட்டேன். ஆனா இப்ப ராஜாவோட ஆளுங்க வந்தா என்ன செய்யறது? ஐயோ ரங்கையா, எந்த ராஜாவும் இல்ல, எந்த காவலர்களும் இல்ல. நான் அந்த பெட்டியை பரண மேல இருந்து எடுக்கும்போது நீ உன் கண்ணார பாக்கலையா? அப்பவாவது உனக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டாம். இங்க பாரு, அந்த வீரையா பேராசக்காரன். அவனை ஏமாத்துறதுக்காக நான் ஆடின நாடகம் தான் இது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. உண்மைதான் சீதா, நீ மட்டும் இல்ல அப்படின்னா நம்மள நடு தெருவுக்கு இழுத்து விட்டுருப்பாங்க. உன்னாலதான் சீதா நம்ம வாழ்க்கையில நாம நிம்மதியா இருக்க போறோம். ஒரு பிரச்சனை வரும்போது அழுதுகிட்டு இருந்தாலும் இல்ல பயந்துகிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போகாதுங்க. நின்னு நிதானமா புத்திசாலித்தனமா யோசிச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனையை விட்டு நாம தப்பிச்சு வர முடியும். வாங்க, முதல்ல போய் நிம்மதியா சாப்பிடலாம். சரிங்கம்மா, கடவுள் எப்பவும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாரு. நான் கிளம்புறேன். அப்படி சொல்லி ரங்கையா போயிட்டான். ராமையா, சீதா 2 பேரும் நிம்மதியா வீட்டுக்குள்ள வந்தாங்க. நிம்மதியா படுத்து தூங்குனாங்க.